ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் பண்ணால் சண்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே அதுவும் நல்லா தூங்கலான்னு பார்த்தேங்க. காலையில் ஹஸ்பண்டும் பையனும் 5 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுட்டாங்க. கொஞ்சம் வெளியில் போகலாம் வா அப்படின்னு ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க. சரி எங்கடா இட்டுன்னு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் வழக்கத்தி ஸ்கூல் எதிர்க்க இருக்க சொன்னா கேஃபேக்கு தாங்க இட்டுன்னு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எதுக்கு இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெடிகால் 5 மணிக்கே என்னம்மா ஹோட்டலில் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, சாம்பார் இட்லி சாப்பிட தாங்க இட்டுன்னு வந்திருக்காங்க. என்ன நான் வந்து சாப்பிட மாட்டேன். அவங்க 2 பேரும் சாம்பார் இட்லி தான். நான் அவங்க 2 பேர் தான் பார்த்தேன்னா பாருங்கள், அந்த ஹோட்டலில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அந்த ஹோட்டலில் இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க காலையில் சாம்பார் இட்லி. எங்கள் வீட்டில் தான் இப்படி இருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக. ஆனால் என் ஹஸ்பண்டு என் பையனை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கணக்கில் ஆயிடுச்சின்னு கூட சொல்லலாம். இது வந்து என் மாமனார் என் ஹஸ்பண்டுக்கு பழக்கி விட்ட பழக்கம்னு சொல்லலாம். அவர் வந்து சாப்பிடுவார். அதனால் சொல்லிவிட்டு இவரும் பழகிட்டார். அது விட முடியல இவரால். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுங்க. இது இப்போ கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்திருக்காரு தம்பியை கூட்டிக்கிட்டு. அவனுக்கு ஒரு இட்லியும் அவருக்கு வந்து 2 இட்லியுங்க. இட்லியில் சாம்பார் இருக்கா சாம்பார் இட்லி இருக்கானே தெரியாத அளவுக்கு அந்த சாம்பாரை ஊற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க இந்த ஹோட்டலில். நான் நார்மலாக சாப்பிட்ருக்கேன். அதாவது வெடிகாலம் இல்லாத சம்டைம்ஸ் டிஃபன்லாம் வந்து சாப்பிட்ருக்கேன். நல்லா தான் இருக்கும், சூப்பராகவே இருக்கும். என்ன இந்த ஹோட்டலில் ஸ்பெஷல்னால் சாம்பார் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. அந்த இட்லியை பாருங்களேன், கொத்து பரோட்டா கொத்துறா மாதிரியே கொத்துறாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா கொத்துற மாதிரி தான் கொத்தி எடுத்துடுறாங்க. அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வெடிகாலத்தில் சைலண்ட்டாக இருக்குதா, டக்கு டக்கு டக்குன்னு இந்த கொத்து பரோட்டா கொத்தும் போது சவுண்டு வரும் பாருங்க, அது மாதிரி சவுண்டு வந்து நின்றுது. அது பாருங்கள், அந்த சாம்பார் எங்கே போச்சுன்னே தெரில. அப்போ திருப்பி சாம்பார் கேட்டாங்க, கொடுக்குறாங்க. எவ்வளோ தடவை கேட்டாலும் கொடுக்குறாங்க அந்த ஹோட்டலில். அதுதான் ஸ்பெஷல். மற்ற ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் எத்தனை தடவை கேட்டாலும் கொடுப்பாங்க. எவ்வளோ சாம்பார் கேட்டாலும் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாம்பார் வடை, போண்டா சாம்பார், வெறும் வடை போண்டா, அப்புறம் வந்து பொங்கல், இதெல்லாம் வந்து காலையில் 5 மணிக்கே ரெடியாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்ருக்காரு. ஏங்க இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்கள். இந்த இட்லியே இப்படி தான் சாப்பிட்ணும், அதனால தான் இதுக்கு பேர் சாம்பார் இட்லி அப்படின்னாரு. உனக்கு தெரியாது அதெல்லாம், இப்படி சாப்பிட்டா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கா அந்த இடத்துல சிரிப்பையும் அடக்க முடியல. ஆனால் இவர் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் இவ்வளோ சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுனால தான் இதுக்கு சாம்பார் இட்லினே பேர் வந்தது சொல்லிவிட்டு ஒரு லெக்சர் ஒன்று எடுத்தார். சரின்ட்டு நானும் கம்முன்னு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு வடை சாம்பார் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாரு. தம்பியும் அவரும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்னு ஒன்று வாங்கியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. நான் வந்து ஹோட்டலில் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். வீட்டில் நம்ம எப்பப்போ வடை போடுறோமோ அப்போல்லாம் வந்து தயிர் வடையோ இல்லைன்னா சாம்பார் வடையோ சாப்பிட்றது வழக்கம். நான் வீட்டில் வந்து சாப்பிட்டே போர் அடிச்சிச்சு. சரி இங்கே ஹோட்டலில் சாப்பிட்றது டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது எனக்கு. சரி சாப்பிட்டுட்டு பில்லை கட்டிட்டு நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோங்க. இது வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பச்சையப்பாஸ் ஜென்ஸ் வாசல்லே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிள் சுக்கு காப்பி விற்பாங்க. யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அங்கிள்கிட்ட சுக்கு காப்பி சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். வெடிகால 4:30 மணி 5 மணிக்கெலாம் வந்துடுவார் பொழுது. பட் எனக்கு டைமிங் தெரியல, கேட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அந்த அங்கிள்கிட்ட நான் எப்போ வெளியில் வெடிகாலம் இட்டுன்னு போனாலும் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பேன். அவங்களும் வாங்கி குடிச்சிட்டு தான் வருவாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த டீ பாருங்க அண்ணல் பறக்குது. அவருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் லைட்டாக ஆற்றி கொடுப்பாங்க. அந்த அங்கிளுக்கு எங்களை பற்றி நல்லா தெரியும், அதனால் ஆற்றி கொடுத்துருவாரு. எனக்கும் வாங்கிட்டு வந்துட்டார், தம்பியும் வந்து வாங்கிட்டு வந்துட்டான். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.